வணக்கம். விடுதலை போராட்ட வீரர்களில் குறிப்பிடத்தக்க ஒருவர் சுப்பிரமணிய சிவா. சிவம் பேசினால் சவம் கூட எழுந்து போரிடும் என்று ஆங்கிலேயர்களே அச்சப்படுகின்ற அளவுக்கு தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்தவர் சுப்பிரமணிய சிவா. பாரத மாதாவுக்கு ஒரு திருக்கோயில் எழுப்ப வேண்டும் என்பது அவருடைய தீராத வேட்கை. எங்களுடைய தருமபுரி மாவட்டத்தில் பாப்பாரப்பட்டியில் அவர் இறுதி காலத்தை கழித்த இடத்தில் இன்றைக்கு அத்திருக்கோயில் அமைந்திருக்கிறது. ஆங்கிலேயர்களால் வழக்கு மன்றத்திலே கொண்டு போய் நிறுத்தி விசாரணை முடிந்து அவர் தம் தரப்பு வாக்குமூலத்தை எழுதி கொடுத்த பொழுது அந்த வாக்குமூலத்திலே 2 திருக்குறள்களை எழுதி சுப்பிரமணிய சிவா அவர்கள் கொடுத்தார். அந்த 2 திருக்குறள்களையும் இணைத்து படித்துவிட்டு ஆங்கில நீதிமன்றம் கடுஞ்சினம் கொண்டது. அவருக்கு 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை வழங்கியது. அப்படி ஆங்கில அரசை சினமூட்டிய, வெள்ளையரை அச்சுறுத்திய அந்த 2 குறள்கள் கொடுங்கோன்மை என்ற அதிகாரத்திலே இடம்பெற்ற முதல் 2 குறட்பாக்கள். கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. பொருட்செல்வத்தை விரும்பி தகாதனவற்றையெல்லாம் செய்து அதை குடிமக்களிடம் பெறக்கூடிய ஆட்சியாளன் கொலைகாரர்களை விட கொடியவன் என்பது அதன் பொருள். அடுத்த குறள், வேலொடு நின்றான் இடு என்றது போலும் கோளொடு நின்றான் இரவு. கொடுங்கோல் ஆட்சி செய்யும் அரசன் தன்னுடைய அதிகார பலத்தால் குடிமக்களை கசக்கி பிழிந்து வரி வசூலித்து கொடுமை செய்வது, வழிப்பறி கொள்ளைக்காரன் ஒருவன் கையிலே ஆயுதத்தோடு அச்சுறுத்தி வழியில் செல்பவர்களிடம் இருக்கக்கூடியதை பிடுங்கிச் செல்வதற்கு ஒப்பாகும். நாட்டின் விடுதலைக்கு திருக்குறளும் போரிட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.